ஈஸ்வரன் என்ற பெருள்ள மருத்துவர் குடிக்கு அடிமையாய் நிம்மதி தொலைத்தாரே குடி போதைக்கு ஆளான அவரால் மனைவி பிள்ளைகளை கவனிக்க முடியவில்லை தானே தானாய் அவர் இல்லை அந்த குடியை விடவும் முடியவில்லை மருத்துவரான உணர்வில்லை சேவை செய்யும் மனமில்லை குடும்பத்தினாரோ கவலையில் மூழ்கி வழி தெரியாமல் கண்ணீர் விட்டாரம்மா ஜோதிடர் ஒருவர் ஜாதகம் பார்த்து மருத்துவராயிடும் முடிந்திடும் என்றாரம்மா முக்தியால் தானே முக்தி என்று அந்த ஜோதிடர் வழியை சொன்னாரம்மா மருத்துவர் அதையோ உணர்ந்திடவே அவர் நியமத்தை நோக்கியே வந்தாரம்மா நியமத்திற்கு வந்த மருத்துவர் ஈஸ்வரன் அம்மாவை தரிசிக்க அவளை இருந்தார் ஞான ஒளியினால் அவரை பார்த்தவுடன் அன்பான எங்கள் அம்மா காட்சி அளித்தார் தாயோ அவரை பார்க்கவே திவ்ய ஒளியோ அவருள் நிறையவே சகல துஷ்ட சக்திகள் விலகிடவே மனம் தேகம் புனிதம் ஆகிடவே போதை பழக்கம் மனிதனை கெடுக்கும் மனிதனாலே இந்த சமுதாயம் கேட்டிடும் அம்மாவிடம் வந்து இதனை உணர்ந்திட்டா மருத்துவர் ஈஸ்வரன் மன்மாறி விட்டாரே அதிசய மாற்றம் உண்டானதே குடி பழக்கம் விலகி போய்விட்டதே அம்மாவின் அன்பான பார்வையே நின்றாளும் அவருக்கு தந்ததே புனர் ஜன்மம் அடைந்த மருத்துவர் பக்தி கடலில் மூழ்கி விட்டாரம்மா மக்களுக்கு சேவை செய்ய தொடங்கிய பின் பெரும் புகழையும் திரும்பி பெற்றாரம்மா செல்வங்கள் வந்து குவிந்ததே என்றும் அமைதியும் நிம்மதியும் கிடைத்ததே அம்மாவின் சக்தியின் தோற்றமே இவர் வாழ்வில் வந்த நல்ல மாற்றமே கேட்பது எங்கள் புண்ணியமே